லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் இதனால தான் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வேலிடேஷன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது மட்டும் அது லவ் இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி அதை மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். அப்போ ஏன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஃபெயில் ஆகுது? 95% ஃபெயில் ஆகுது, 99.9% ஃபெயில் ஆகுது. 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, சண்டை போடும்போது 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அது முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என் பாஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து 2 பேர் இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, காலு தான் பேசுவாங்க, 2 பேர் பார்த்து பேச மாட்டாங்க. இப்போ மெசேஜில் பண்ணும்போது நம்ம வந்து நார்மலாக சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு அங்கே புரிதல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அங்கே ஒன்று. அப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் நெகட்டிவாக பார்க்குறீங்க? இதெல்லாம் தான் ஓகே. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, இங்கே ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அங்கே ஒன்று புரியுது, அதனால வந்து ஃபெயில் ஆகுது. வாட் எல்ஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது. அவங்கள மிஸ் பண்ண அவங்க கோவம் அதிகமாகி மாற்றி திட்டிப்பாங்க. நேராக இருக்கும் போது அது இருக்காது. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பிரேக்கப்பில் போகுது, அவங்களால இருக்க முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையும் புரிஞ்சுட்டு ஒரு லவ் பண்ணுறாங்க, திருப்பியும் எவ்வளோ சண்டை வந்தாலும் திருப்பி அவங்கக்கிட்ட தான் போகணும்னு நினச்சி பண்ணுறாங்கல்ல, அதுதான் லவ். அந்த மைண்டு தான் எல்லாருக்கும் வரணும். அந்த மெச்சாரிட்டி எல்லாருக்கும் இருக்குங்களா? என்ன தான் நடந்தாலும் எனக்கு இவங்க தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணுன்றது நம்ம ஜென்ரேஷனில் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் இருக்கா? மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸுக்கு இருக்குது, சம் மெம்பர்ஸுக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா லவ் மீன்ஸ் என்ன, லவ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, லவ் பண்ணுறோம், லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை நீ லவ்வே பண்ணாத, லவ் பண்ணாமே இருந்துடலாம். அதுக்கு லவ் பண்ண வேண்டாம், அதுக்கு லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணு. அது எதுக்கு லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு எதுக்கு பிரியணும்? அதுக்கு லவ்னு பேர் வைக்கிற பதில் மேரேஜ் ஒன்று பேர் வச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எப்படி ஃபார்மலாக இல்லாமல் மனசார ஒரு மேரேஜ், 2 பேருக்கும் அந்த புரிதலான மேரேஜ், என்ன சண்டை வந்தாலும் நம்ம தான், அதுதான் லவ். எவ்வளோ சண்டை வந்தாலும் அட்லாஸ்ட் 2 பேரும் மாற்றி யாரும் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் லவ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் இருக்கா? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகுது. நான் பார்த்துருக்கேன், அஃப்கோர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஏன்னா பீப்புள் இப்போலாம் கேர்ள்ஸ் ஃப்ரம் மை சைட், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என்னென்னா, தேர் எக்ஸ்பெக்டிங் வேலிடேஷன். இப்போ வந்து அஃபெக்ஷன், லாயல்ட்டி இதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, வேலிடேஷன். இப்போ நானும் என் லவ்வரும் தூரமாக இருக்கோன்னா, திஸ் பர்சன் ஹியர் இஸ் எக்ஸ்பெக்டிங் வேலிடேஷன். என் பக்கத்தில் ஒரு பர்சன் இஸ் கீப் ஆன் கிவிங் மீ வேலிடேஷன். அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, பாசமாக இருக்காங்க. நான் வந்து உடனே அந்த பாசத்தை எடுத்து இங்கே போட்டு, ப்ரோ எனக்கு அது நான் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ அது தட் இஸ் நேம்ட் இஸ் சீட்டிங். பட் வி ஆர் லைக் இம்மெச்சோர்ட், லைக் ஸோ இம்மெச்சோர் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த வேலிடேஷன் அங்கே காமிச்சிட்டு அந்த டைமில் நம்ம கோலை பார்க்காம எனக்கு அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இங்கே யாரையோ பார்த்துட்டு இங்கே பிடிச்சி இழுத்துட்டு வி ஆர் லைக் எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஹூஸ் த பர்சன் ஹூஸ் சிட்டிங் அண்ட் கிரையிங். கரெக்ட், நாம தான். ஆமாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் இதனால தான் வேலிடேஷன். இப்போ லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வேலிடேஷன். என்னை பார்க்குறாங்களா, என்னை அட்டென்ஷன் கொடுக்குறாங்களா, பேசுகிறாங்களா, 24/7 கேர் பண்ணுறாங்களா, இட்ஸ் நாட் லவ். கரெக்டு தான். ஆனால் என்னென்னா, அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க. அதை புரிஞ்சிக்காம இவங்க வந்து அந்த வேலிடேஷன் தேடி போகிறாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த டைமில் இந்த பீரியடில் வந்து அப்படி தான் இருக்குது மோஸ்ட்டாக.